சாதாரணமா வீட்டுக்கு 4 பொருள் வாங்கினாலே 20 வெள்ளி செலவாயிடுது. இது 9% ஜிஎஸ்டினாலயா, இல்ல ட்ரம்போட டேரிஃப்னு சொல்றாங்க அதனாலயா, இல்ல குளோபல் இன்ஃபிளேஷன் சொல்றாங்களே அதனாலதான் விலைவாசிலாம் ஏறிக்கிட்டே போதா? நீங்களும் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஒரு பக்கம் சிங்கப்பூர் வளமான நாடு, பாதுகாப்பான நாடுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. பட் இஸ் சிங்கப்பூர் அஃபோர்டபிள் ஃபார் எவ்ரி ஒன்? For the average Singaporean, for the individual Singaporean, is Singapore still affordable? பட் உங்க ஒரு ஓட்டுனால என்ன மாற்றம் வந்துற போதுன்னு நினைக்கிறீங்க? சார், ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம் தான் சார். அமெரிக்காவில் தாய்மொழி இங்கிலீஷா ஜெர்மனான்ற ஓட்டெடுப்பு நடத்தினப்போ ஒரே ஒரு ஓட்டுல தான் சார் இங்கிலீஷின் முடிவாச்சு. பிரான்ஸ்ல ராணுவ ஆட்சியா மக்களாட்சின்ற ஓட்டெடுப்புல ஒரு ஓட்டுல தான் மக்களாட்சியின் முடிவானது. கேட்போம், எல்லா தரப்பினரும் என்ன முன்மொழிறாங்கன்னு கேட்போம். அதே சமயம் நாமும் கேள்விகள் கேட்போம். உங்களுக்கு இதே மாதிரி கேள்விகள் இருக்கும், கன்சர்ன்ஸ் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, பேசுவோம். நம்மளுடைய ஒரு ஓட்ல நமக்கு பிடித்த ஒரு சிங்கப்பூரை உருவாக்குவோம். இந்த உடம்பு தான் நமக்கு இருக்க ஒரே ஆயுதம். இது உலகத்துக்கே தெரியப்படுத்துவோம். எங்க அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு இப்பவே கேக்குதுங்க. ஏன் லதா உனக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்கலையான்னு. இப்ப பேசலன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம கேள்வி கேட்க முடியாது. I'm just not a yoga teacher. I'm just not a real estate agent. I'm a mother of a pair of 10-year-old young twins. I am the average Singaporean. All these questions bother me. Don't they bother you?